ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், லெக்ஸ நல்லா ஸ்ட்ராங்கா, லாங்கா வைக்கிறதுக்கு, நல்லா டாலா நிக்கிறதுக்கு சிம்பிளான போஸ். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீல் டவுன் பொசிஷனுக்கு வாங்க. உங்க 2 முட்டியும் கீழ எடுத்துன்னு வாங்க. ஓகேங்களா? உங்க ரைட் லெக்க முன்னாடி எடுத்துன்னு வந்து கீழ வச்சு டோஸ மேல பார்க்குற மாதிரி. இதுக்கு பிளாக் தேவைப்படணும். உங்க வீட்ல பிளாக் இல்லன்னா என்ன பண்ணலன்னா, ஒரு 2 புக் இருக்கும் இல்லைங்களா? திக்கான புக் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி. இல்லன்னா வீட்ல டப்பா, பெரிய டப்பா இல்லன்னா பாட்டில்ல தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ஸோ கீழ வச்சுட்டு டோஸ் மேல போட்டுட்டு 2 பிளாக்கும் காலோட ஈது சைடுல வைக்கணும். கைய பிளாக்ல வச்சுட்டு ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த டோஸ் மேல பாக்குற மாதிரி ஒரு செகண்டுக்கு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க காலை கண்டிஷனா அது கொஞ்சம் ரிலாக்ஸா இந்த பொசிஷன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பார்த்த உடனே இந்த குட்டி டோ இருக்கு இல்லைங்களா, நம்ம இருக்கிற டைனி டோ, அதை சைட்ல ட்விஸ்ட் பண்ணிட்டு வைக்கணும். ஓகேங்களா? நான் அதுல நிறைய சில டைம் வலி வரும். ஸோ வலி வந்தா நிறைய பேர் முன்னாடி எடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? பட் த டோ அண்ட் ஹீல் இது ரெண்டும் ஒரு லைன்ல இருக்கிற மாதிரி அப்படியே கீழே எடுத்துன்னு வரணும். சரிங்களா? ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி காலை இந்த இடத்துல வச்சுட்டு உங்க நோஸை ஆங்கிள் இல்லைன்னா நீஸ்க்கு கீழே எடுத்துன்னு வரணும். அந்த போஸை எடுத்த உடனே 5 பிரெத்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஃபைவ் பிரெத்ஸ் எடுத்த உடனே உங்க டோஸை மேல தூக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக் டோவை உள்ள எடுத்துன்னு வர மாதிரி. ஸோ அப்படியே திரும்பி பிக் டோ உள்ள எடுத்துடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஹிப் இந்த சைடு திரும்பவும் அப்படி பண்ணக்கூடாது. ட்ரை அண்ட் மூவ் யோர் ஹிப்ஸ் முன்னாடி பார்த்துட்டு டோஸை மேலே தூக்கிட்டு as much as you can. ஷோல்டர்ஸவே திருப்பியும் ஹெட்டை கீழே எடுத்துன்னு போகிற மாதிரி பார்த்துக்கோ. நீயும் சில டைம் பெண்ட் ஆகும். ட்ரை அண்ட் ஸ்ட்ரெயிட்டன் லெக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பிக் டோ கீழே மேட்ல வச்சுட்டு அப்படியே திருப்பியும் ஹெட்டை கீழே எடுத்துன்னு வாங்க. அந்த புல்ல உங்க ஆங்கிள் லெங்து இன்னர் தை வரைக்கும் அந்த சைட்ல யூட் ஹவ் ஃபெல்ட் இட் ஃப்ரம் ஆங்கிள் இருந்து அவுட்டர் ஹிப்ஸ் வரைக்கும். ஸோ 2 மசிலும் ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி ஹெட்டை கீழே எடுத்துன்னு வந்துட்டு திரும்பியும் ஒரு 5 பிரெத்ஸ் எடுத்துக்கோங்க. முடிச்ச உடனே உங்க டோஸை மேலே எடுத்துட்டு நீங்க பின்னாடி எடுத்துன்னு வந்துட்டு ஆப்போசிட் லெக் டெஃபினட்டாக பண்ணணும். ஸோ லெஃப்ட் லெக் முன்னாடி எடுத்துட்டு கீழே வச்சுட்டு டோஸ் மேலே பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் ரிமெம்பர் உங்க குட்டி டோ அதை அவுட்டர் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அப்படியே வெளியில திரும்பி பண்ண உடனே யூ வில் ஃபீல் இட். உங்க ஆங்கிள் இருந்து ஆல் தி வே சில பேர் ஹிப் வரைக்கும் அந்த புல் வரும். ஸோ திருப்பியும் ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ரிமெம்பர் டோஸ் ஹீல்ஸ் ஒரே லைன்ல வச்சுட்டு அப்படியே ஸ்லோவா மெல்ட் பண்ணுங்க. கஷ்டமா இருந்தா 2 கையும் ஒரு கை நீலையும் வைக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு கோ இவ்வளோ டீப்பா போக வேண்டாம். நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன முடிஞ்சோ அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் முடிஞ்சோடனே திருப்பியும் காலை மேலே எடுத்துன்னு வந்துட்டு உங்க பிக் டோ இன்டர்னல் ரொட்டேஷன். ஓகேங்களா? டோஸ் கீழே போகும், ஹீல்ஸ் வில் ஸ்லைட்லி கோ, நோ ப்ராப்ளம். அது ஓகே. பிக் டோ தொடுற மாதிரி அந்த ஹிப்பை ஸ்லைட்லி முன்னாடி ரொட்டேட் பண்ண முடிஞ்சா ப்ளீஸ் ரொட்டேட் பண்ணுங்க. முன்னாடி எடுத்துனாங்க. திருப்பியும் ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி உங்க ஹெட்டை கீழே எடுத்துனாங்க. திருப்பியும் அங்கேயும் 5 பிரெத்ஸ் எடுத்துக்கோங்க.
ஸ்லோவாக ஹெட்டை மேலே எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் நீஸை பின்னாடி எடுத்துன்னு வந்துட்டு லாக்கை விட்டுட்டு ஸ்லோவாக ப்ளீஸ் கம் டு ஸ்டாண்டிங். சரிங்களா? நம்ம கால் பார்த்தீங்கன்னா டோஸ் யூஸ் பண்ணி தான் க்ரிப் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த டோ யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி மசில்ஸ் சைடில் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஷூ போட்ட எஸ்பெஷலி இஃப் யூ வேர் ஹை ஹீல்ஸ், இது மாதிரி கட் ஷூ, வெட் ஷூ, இந்த மாதிரி நிறைய ஷூ போட்டால் அந்த 2 டோ அப்படியே ஒரு ஆங்கிளில் போயிட்டே இருக்கும். அதனால இந்த சைட் மசில்ஸ்லேயும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்மளுக்கே தெரியாமல் ஸ்ட்ரெஸ் வச்சுருக்கோம் உடம்புல. ஸோ இது மாதிரி சிம்பிள் போஸ் பண்ண உடனே உங்கள் உடம்பே ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். நீங்கள் நிறைய டைட்டாக ஷூ போட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஹை ஹீல்ஸ் இல்லைனா ரன்னிங் ஷூஸ் நிறைய ரன்னிங் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் திஸ். இல்லைனா சில பேர் பார்த்துருப்பீங்களா, அவங்க காலே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்லோவாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் போஸ் டு டூ. டெஃபினட்டாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ராக்டிஸிங் வித் அஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.